விசிகே ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இந்த டைம் சீட் வழங்கப்படவில்லை. 8 சீட்டு விசிகே எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் கூட போன தடவை எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்ச பாலாஜி அவர்களுக்கு சீட் கொடுக்கல, பனீர் பாபு அவர்களுக்கு சீட் கொடுக்கல, ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு சீட் கொடுக்கல. ஆனா மத்த 2 பேர் சைட்ல இருந்து எந்தவித அப்ஜெக்ஷன்ஸோ எந்தவித ப்ராப்ளம்ஸோ எந்தவித பெரிய சோககீதங்களோ இல்லை. ஆனா ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து அவருடைய நலம் விரும்பிகள் அவரை பத்தி பேசுறாங்க. இப்போ ஒரு பிரபகண்டா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, அவர் முஸ்லீம் அப்படின்றதுனால அவர் வந்து ஒதுக்கப்படுறாரு அப்படின்னு சொல்றது எப்படி அபத்தமான ஒரு விஷயம். நீங்க இதை எப்படி ப்ரொபகண்டா செட் பண்றீங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு. அவர் முஸ்லீம்னு தெரிஞ்சுதானே அவரை விசிகேல எடுத்துக்கிட்டாங்க. அவர் முஸ்லீம்னு தெரிஞ்சனால தானே அவரை வந்து எம்எல்ஏ ஆக்குனாங்க. அவர் முஸ்லீம் தெரிஞ்சுதானே ஒரு சட்டசபைக்கும் போனாரு, சட்டமன்றத்துக்கும் போனாரு. அப்ப இன்னைக்கு திடீர்னு அவர் முஸ்லீம் தெரிஞ்சனால ஒரு சீட்டு கொடுக்கலன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம். முதல்ல ஒரு தலைமை மேல மரியாதை வச்சீங்கன்னா நம்பிக்கையும் சேர்த்து வைங்க. ஆனா நம்பிக்கை வந்து ரொம்ப பெரிய விஷயம், அது ஈஸியா வந்துடாது. தலைமைக்கும் மக்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அப்பா பிள்ளை உறவு மாதிரி தான். அப்பாவை நம்பிதான் நம்ம எல்லாமே பண்றோம். ஒரு அப்பா ஒரு விஷயம் செஞ்சா அது சரியாதான் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். இந்த தலைவன் அப்படின்ற ஒரு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமான பொறுப்பு. கொடுத்தா சந்தோஷப்பட்டுக்கிறீங்க, கொடுக்கலன்னா அபத்தமா பேசுறீங்க. இந்த எலெக்ஷன்ல வந்து தேதி அறிவிச்சு கூட்டணி அறிவிச்சு சீட் அறிவிச்சதுக்கு அப்புறமே திரும்ப அண்ணா சொன்ன விஷயம், எல்லாருமே மனு தாக்கல் பண்ணுங்க, ஆனா யாருக்கு சீட் கொடுக்கணுன்றது ஆல்ரெடி முடிவாயிடுச்சு, மனு தாக்கல் பண்றவங்களுக்கு தான் சீட்ன்றது நினைக்காதீங்கன்னு ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப தெளிவா அவர் சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சோ இந்த டைம் உங்களுக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நிச்சயமா அடுத்த ஒரு கட்டத்துக்கு நீங்க போவீங்க. இந்த நம்பிக்கையே உங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்றதே புரியல. ஆனா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தான், அவருக்கு சீட் கொடுக்கலாம், அவர் எதுவுமே சொல்லல, தலைமை என்ன முடிவு எடுக்குமோ அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுதாங்க ஒரு ஒரு கட்சிக்கு நம்ம கட்டுப்படுறது இதுதான். அப்போ ஒரு அபத்தமான ஒரு கட்சிக்கு கூட அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது, ஒரு நல்ல தலைவர்களும் ஒரு அழகான கொள்கை உள்ள ஒரு கட்சிக்குமே நீங்க வந்து ஒரு நபரா இருந்துட்டு பதவியும் அனுபவிச்சுட்டு நாளைக்கு நீங்க உங்களுக்கு தேவையான ஆட்களை வச்சு பேச விட்டு வேடிக்கை பாக்குறது இல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். இது வந்து முதுகுல குத்துறது மாதிரி. உங்க ஆளுங்க பேசும்போது ஆளூர் ஷானவாஸ் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவர் வாய் திறந்து பேசிருக்காங்க, இதுக்கு ஸ்டேட்மெண்டே கொடுக்கல. இல்லைங்க அப்படி பேசாதீங்க, தலைவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அது சரியாதான் இருக்கும், தேவையில்லாம நீங்க பேசாதீங்கன்னு அவரு சொல்லியிருக்கணும். அவருக்கு வருத்தம் இருக்கலாம், சீட் கிடைக்கலையே ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். சீட் எதிர்பார்க்கறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு என்ன இருக்கு? இல்ல நீங்க மட்டும்தான் இருக்கணும்னு என்ன இருக்கு? அப்ப இது நாட்டாம தானே இல்லையா? இது நாட்டாம இல்லையா? இப்ப இன்னைக்கு நீங்க புதுசா வந்துதான் இன்னைக்கு ஒரு பிரபலமா இருக்கீங்க, நாளைக்கு கட்சிக்கு புதுசா வரட்டுமே. ஒருத்தரையே வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்து பார்ப்போம். நமக்கு தேவை தலைமை ஒண்ணுதான். இப்போ விசிகே அப்படின்னா நீங்க விசிகே தலைமைக்குள்ள நீங்க கட்டுப்பட்டு வர்றீங்க. இதே விசிகேல இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவரு சிஎம் ஆகுறதுக்கோ இல்ல இவரு எம்பி ஆகுறதுக்கா நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி பட்டவங்க நீங்க வந்து அந்த கட்சியோட பேரை வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. நான் விசிகேன்னு சொல்லல, இப்போ சொல்றேன், திமுக அதிமுக பாஜக எல்லா கட்சிக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். உங்களுக்கு தலைமை மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க அந்த தலைமைக்கு கீழே வரதுக்கான அந்த தலைமையோட அடையாளத்தை வச்சுக்கிறதுக்கான எந்த தகுதியும் இல்லை, நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் பேசுறேன் அப்படின்னா நீங்க தலைமை கிட்ட நீங்க டைரக்டா பேசுங்க, என்ன விஷயம் நீங்க கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா பொது வழியில நம்மளுடைய கட்சியவே அசிங்கப்படுத்துறதோ இல்ல நம்ம தலைவரையே அசிங்கப்படுத்துறதோ வந்து அது வந்து ஏத்துக்கும்படியான விஷயங்கள் இல்ல. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணனால என்ன மாற்றம் வரப்போகுது நீங்க நினைக்கிறீங்கன்றது எங்களுக்கு புரியல. எல்லா மனிதர்களுக்குமே ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து நியாயமா சரியா இருக்கணும். எல்லாருமே தலைமைக்கு கீழே தான் வர்றீங்க. தனி நபர்களுக்கு நீங்க வந்து பெரிய மாஸ்லாம் கிடையாது. நமக்கு வேண்டிப்பட்டவங்க 1-2 பேர் சொல்லலாம். பட் உங்களுக்கு தலைமை வந்து ஒரு அடையாளம் கொடுத்துருக்குல்ல, அந்த தலைமைக்கு விசுவாசமாயிருங்க, அந்த தலைமைக்கு மரியாதை கொடுத்துறீங்க. தலைமைக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்றது. எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு மத்தவங்க வாய்க்கு அவலை கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு அதுல என்ன உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் கிடைக்குது, இல்ல என்ன புத்தி அப்படின்னு தெரியல. சாணி புத்தி, சங்கி புத்தி. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.